உத்தரகாண்ட் மான்சாதேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். ஹரித்வார் மானசாதேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட ஹரித்வார் கோயிலுக்கு விரைந்த காவல்துறை, மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானின் டிக்டாக் பிரபலம் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தின் கோட்கி மாவட்டத்தில் உள்ள பாகோவா கிராமத்தைச் சேர்ந்தவர் சுமீரா ராஜ்புத். டிக்டாக் பிரபலம். இணையத்தில் இவரை 58,000 பேர் பின்தொடர்ந்து வருகிறார்கள். இவர் திடீரென வீட்டில் இறந்து கிடந்தார். அவரை திருமணம் செய்ய சிலர் முயன்றுள்ளனர். ஆனால் சுமீரா மறுத்ததால் அவரை விஷம் வைத்து கொன்றுவிட்டதாக சுமீராவின் 15 வயது மகள் தெரிவித்துள்ளார். தனது தாய்க்கு விஷமாத்திரைகள் கொடுக்கப்பட்டதாகவும் அதுவே அவரது மரணத்திற்கு வழிவகுத்ததாகவும் அவர் கூறியதாக கோட்கி மாவட்ட காவல்துறை அதிகாரி அன்வர் ஷேக் தெரிவித்தார். இந்த வழக்கில் இதுவரை 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணை நடந்து வருகிறது. ராஜஸ்தானின் ஜலாவர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து 7 மாணவர்கள் பலியாகினர். இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் அனைத்து பள்ளி கட்டிடங்களின் கட்டமைப்பை ஆய்வு செய்ய மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அமைச்சக அதிகாரிகள் கூறுகையில், மாணவர்களின் பாதுகாப்பு, நல்வாழ்வை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பு குறியீட்டின்படி பள்ளிகள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அவசரகால தயார்நிலை பயிற்சி அளித்தல் உள்ளிட்டவை கட்டாயம் தணிக்கை செய்யப்பட வேண்டும் என கூறினார். கிறிஸ்தவ மிஷனரி குழுவுடன் தொடர்புடைய மதமாற்ற கும்பலுக்கு நிதியளித்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உட்பட 3 பேர் உபியில் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூரில் இந்து அமைப்பு ஒன்றின் புகாரின் பேரில் சட்டவிரோத மதமாற்றத்தில் ஈடுபட்டதாக உள்ளூரை சேர்ந்த கிரண் ஜோசுவா என்பதை போலீசார் கடந்த 13ஆம் தேதி கைது செய்தனர். அவர் நோய்களை குணப்படுத்துவதாகவும் குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதாகவும் நம்பிக்கை அளித்து அதன் மூலம் பலரை மதமாற்றம் செய்ய முயன்றுள்ளார். இதற்கு தமிழ்நாடு, மும்பையில் செயல்பட்ட பல்வேறு அறக்கட்டளைகள் நிதி உதவி செய்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. அதன்படி நிதி உதவி செய்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த பத்மநாபன், லக்கிம்பூர் கேரியை சேர்ந்த கிரண், ஷாஜகான்பூரைச் சேர்ந்த அஷ்னீத் குமார் ஆகியோரை உபி போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். கனமழையால் மூணாறிலிருந்து தேனி செல்லும் சாலையில் நேற்றிரவு மண் சரிவு ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். போக்குவரத்து பாதிப்பால் மாற்று வழியில் வாகனங்கள் இயக்கப்படுகிறது. இன்று மாலைக்குள் இந்த பாதை சீரமைக்கப்படும் என கூறப்படுகிறது. தொடர்ந்து மலையோர பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக அங்குள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனால் அணைகளில் இருந்து அதிகளவில் உபரிநீர் திறக்கப்படுவதால் ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜூலை 30ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தெலங்கானாவில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஆந்திர மாநில உளவுத்துறை டிஎஸ்பிக்கள் 2 பேர் பரிதாபமாக பலியாகினர். தெலங்கானா மாநிலம் யாதாத்ரி மாவட்டம் சவுட்டுப்பல் மண்டலத்தில் உள்ள கைதபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று அதிகாலை விஜயவாடாவில் இருந்து ஐதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு கார் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் எதிர் திசையில் சென்று விஜயவாடா நோக்கி சென்ற லாரி மீது மோதியது. இதில் காரின் முன்பகுதி சுக்குநூறாக நொறுங்கியது. காரில் இருந்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். மேலும் 2 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவலறிந்த சவுட்டுப்பல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்த 2 பேரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்தார். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. பொன்னோரி முதல் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் வரை பிரதமர் மோடி ரோடு ஷோ செல்கிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிடுகிறார். கூடுவாஞ்சேரி அருகே கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் போலீசார் நடத்திய சோதனையில் 5200 கஞ்சா சாக்லேட்டுகள், குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்தனர். தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் நேற்று ரைடில் ஈடுபட்டனர். உலகின் பிரபலமான சுற்றுலாதலமாக அறியப்படும் தாய்லாந்துக்கும் தொன்மையான மத வழிபாட்டு தலங்களை கொண்ட அண்டை நாடான கம்போடியாவுக்கும் இடையே கடந்த 3 நாட்களாக அறிவிக்கப்படாத போர் நடந்து வருகிறது. இரு நாட்டு ராணுவமும் எல்லையில் ராணுவ நிலைகளை குறிவைத்து குண்டுமழை பொழிந்து வருகிறது. இரு நாட்டு ராணுவ வீரர்களும் நேரடி துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீரங்கிகள், போர் விமானங்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்டு வருகிறது. உலகின் பிரபலமான சுற்றுலாதலமாக அறியப்படும் தாய்லாந்துக்கும் தொன்மையான மத வழிபாட்டு தலங்களை கொண்ட அண்டை நாடான கம்போடியாவுக்கும் இடையே கடந்த 3 நாட்களாக அறிவிக்கப்படாத போர் நடந்து வருகிறது. இரு நாட்டு ராணுவமும் எல்லையில் ராணுவ நிலைகளை குறிவைத்து குண்டுமழை பொழிந்து வருகிறது. இரு நாட்டு ராணுவ வீரர்களும் நேரடி துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீரங்கிகள், போர் விமானங்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்டு வருகிறது. மோசமாக காயமடைந்து நோய்வாய்ப்பட்ட தெருநாய்களை கருணை கொலை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. தெருநாய்களால் ரேபிஸ் உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் கால்நடைத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் மூலம் கருணை கொலை செய்யப்பட வேண்டும். கருணை கொலை செய்யப்படும் தெருநாய்களை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும். கருணை கொலை செய்யப்படும் நாய்கள் குறித்து ஆவணங்கள் பராமரிக்கப்பட வேண்டும். சென்னையில் குழந்தைகளை விற்பனை செய்து வந்த கும்பலைச் சேர்ந்த வித்யா என்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் குழந்தை கடத்துவதாக புழல் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலின் அடிப்படையில் குழந்தை கடத்தலில் உறுதுணையாக செயல்பட்ட வித்யா என்ற பெண்ணை புழல் போலீசார் கைது செய்தனர்.
வித்யாவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த குழந்தையின் பெற்றோர் தனது 2½ வயது குழந்தையை விற்பனைக்கு கொடுத்ததாக தெரிவித்தார். மேலும் குழந்தையை விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்பதன் அடிப்படையில் சென்னையில் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக கொளத்தூர் துணை ஆணையர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர்.